கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த பிதா ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்பினால், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த ராஜாதி ராஜா ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்பினால், அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவன் எப்படி பேறு பெற்றவனாய் பாக்கியவானாய் இருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே பிதா மனிதர்களை கனப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாகவே இந்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவதே அவருடைய விருப்பம். அருமையான தேவப்பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அப்பொழுது உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த பெரிய காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரி, அல்லது உலக பூர்வமான காரியங்களில் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற விஷயங்களில் ஆனாலும் சரி, ரெண்டிலும் இரண்டு வகையிலும் இம்மைக்குரிய மறுமைக்கும் பரலோகத்திற்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை விடுவித்து கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று. நன்றாக கவனியுங்கள். ஆபத்தில் இருக்கிற அல்லது சவால்களில், சோதனைகளில், சிக்கல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனை நோக்கி இரவும் பகலுமாய் கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவிகூடாமல் இருப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் மாத்திரம் நீதியாய் வாழுவோமே ஆனால், நன்றாக கவனியுங்கள் ஐயா, அவர் நீதி உள்ளவரும் உண்மை உள்ளவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே வருகிறோமோ, அல்லது எந்த காரியத்திற்காக அவரை பின்பற்றுகிறோமோ, எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்கிறோம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். ஐயா, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போலவே நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற யாவரும், பின்பற்றுகிற யாவரும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதலினால் தான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுதும் பொழுது, எல்லா நிருபங்களிலும் அவர் தொடங்கும் பொழுது, இந்த நிருபம் பரிசுத்தவான்களுக்காகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்காகவும் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் நீதியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலனை கொடுக்கும். நிச்சயமாய் அந்த பரிசுத்தம், அந்த நீதி, அந்த உண்மையான மனச்சாட்சி, நல் மனச்சாட்சியோடு கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் உள்ள எல்லா சந்தோஷம், சமாதானத்தையும், வெற்றியையும், விடுதலையையும், ஜெயத்தையும் கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிதா ஒருவனை கனம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உங்களுக்கு வசதி இருக்கிறதோ இல்லையோ, அல்லது ஒருவேளை தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறீர்களோ, அல்லது கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிறீர்களோ, இவைகள் எல்லாம் காரியமல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லது படிக்காமல் இருக்கிறீர்கள், அல்லது படிப்பதற்கு ஏற்ற வேலை அல்லது நல்ல வருமானம், நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை பிதா கனம் பண்ண விரும்புகிறார், கனம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வாழுகிற பகுதியிலே, வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே, உங்கள் ஊழியத்திலே, நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே, எங்கே எப்படி இருந்தாலும்
இருந்தாலும் சரி, அங்கே பிதா உங்களை கனம் பண்ணும் பொழுது, ஐயா, இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள், இந்த ராஜாதி ராஜா உங்களை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் அத்தனையாய் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் உங்களோட இருக்க மாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை யோவான் 12:26 இப்படியாக கர்த்தரே சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் நிச்சயமாய் ஊழியம் செய்யும்படி ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. யாரோ சொன்னார்கள் என்பதற்காக எனக்கு அழைப்பு இருக்கிறதா, எனக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா, என்னை முன்குறித்தாரா இல்லையா என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டிய, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் பிறக்க வேண்டும். இது உங்களுக்கு நன்றாக புரியும் நான் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே இருக்கிறது பல்வேறு குழப்பமான வார்த்தைகளும் இருக்கிறது. ஜனங்களை பார்த்து உங்களுக்கு அழைப்பு இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு அது இருக்கிறதா, இது இருக்கிறதா? நோ. நீங்கள் இந்த உலகத்தில் ஜெனிப்பித்த பிறந்த நாளில் இருந்தே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, உங்கள் எலும்புகள் உங்கள் தாயின் கருவறையிலே உருவாகும் முன்பே அவர் உங்களை கண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கண்டது. ஹல்லேலூயா, மைட்டி காட். உங்கள் தாயின் கற்பப்பையிலே நீங்கள் இருக்கும் பொழுதே அந்த கருவை அவருடைய கண்கள் கண்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை அவர் முன்னறிந்து, முன்குறித்து, உங்களை தெரிந்து கொண்டு, உங்களை அழைத்து, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை மகிமைப்படுத்த ஆவலாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எவர்களை முன்னறிந்தாரோ, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனை பாவத்திலே இருக்கிற மனிதனுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அவன் மனம் திரும்ப வேண்டும். நன்றாக கவனியுங்கள். மனம் திரும்பிற அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற வேண்டும். ஐயா, தேவனுடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. அதுபோலவே அவன் எந்த வகையிலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவனுக்கு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மகா பெரிதான அழைப்பு இருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஐயா, எகிப்தில் இருந்து புறப்பட்ட அத்தனை பேரையும் பார்த்து, அத்தனை பேரையும் 6 லட்சம் புருஷர்கள், ஆல்மோஸ்ட் 30 லட்சம் பேர், அவர்கள் எப்பொழுது எகிப்திலே இருந்து புறப்பட்டார்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்து என்கிற இருப்பு காலவாயில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அணி அணியாய் புறப்பட்டார்கள் என்று எழுதப்படவில்லை. கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய அடிமைகள் புறப்பட்டார்கள் என்று எழுதப்படவில்லை. கர்த்தருடைய சேனை எகிப்தில் இருந்து அணி அணியாக புறப்பட்டது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சேனைகளாய் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவரை பின்பற்றுகிறவர்களாய், அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க, ஐயா, அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படி ஊழியம் செய்ய, அவர் எப்படி பேசினாரோ அப்படி பேச, அவர் எப்படி ஜனங்களுக்காக பரிதவித்தாரோ அல்லது மனஸ்தாபப்பட்டாரோ அல்லது பரிதவித்து அவர்கள் மீது இரக்கம் செலுத்தினாரோ அப்படியே அவருடைய காரியங்களில் நீங்கள் நிச்சயமாய் அவரை பின்பற்ற கடவன் என்று கர்த்தர் சொன்னதோடு மாத்திரமல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இருக்கிற இடங்கள் எல்லாம் அவர் மகிமையான தேவையுள்ள இடங்களிலே, தேவையுள்ள ஜனங்கள் மத்தியிலே ரட்சிக்கப்பட வேண்டிய, சுகமடைய வேண்டிய, விடுதலை அடைய வேண்டிய, அல்லது கஷ்டமும் தோல்வியும் வேதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் அலைந்து திரிந்து ஊழியங்களை செய்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, நம்முடைய
நம்முடைய தேவன், நம்முடைய நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதிலே விட்டுக் கொடுக்காதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே, கர்த்தருக்கென்று காரியங்களை செய்வதிலே, கர்த்தருக்கென்று ஊழியங்களிலே முன்னணியிலே நிற்பதிலே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறதிலே, கொடுக்கிறதிலே, ஊழியங்களை தாங்குகிறதிலே பின்னடைந்து போகாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான், அவ்வண்ணமாய் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே, எந்த துறையில், விளையாட்டு துறையிலா அல்லது நீங்கள் மியூசிக் துறையில் இருக்கிறீங்களா, ஆராதனை வீரர்களா இருக்கிறீர்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறீர்களா, அல்லது தேவாலயத்தில் ஏதோ ஒரு பணி செய்கிற பிள்ளைகளா இருக்கிறீர்களா, அல்லது கர்த்தருக்கென்று ஏதாவது தொழில் செய்கிறவர்களாய் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய சுவிசேஷம் எங்கும் பரம்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டும் இருக்கலாம். எப்படி எங்கே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அங்கே அந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று எல்லோரும் சொல்லும் வகையிலே இவர்களை போல் ஒருவர் இல்லை. ஐயா, இந்த தேசத்திலே இப்படி கொத்த ஒரு மனிதன் இல்லை. நம்முடைய அரண்மனையிலே இவனை போல் ஒரு அற்புதமான மனிதன் இல்லை. அல்லது நம்முடைய நாட்டிலே இப்படி ஒருவன் இருக்கிறான், பேர் பெற்றவனாய் இருக்கிறான் என்று எப்படி மோசேயை குறித்து பேசப்பட்டதோ, எப்படி தானியேலை குறித்து, யோசேப்பை குறித்து எப்படியெல்லாம் பேசினார்களோ அப்படியே உங்களை குறித்தும் பேசப்படும். பேசப்படும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரே உங்களை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் கனம் பெற்றவர்களாய் வாழுவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் பேறு பெற்றவர்களாய் வாழுவதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது. அதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் சொல்றார் 25ஆம் வசனத்திலே, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். நன்றாக கவனியுங்கள். உங்கள் ஜீவனை, உங்கள் சுகத்தை, உங்கள் சௌக்கியத்தை, உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அதை சிநேகித்தீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். அதை இழந்து போவதற்கு ஏதுவாகும். இந்த உலகத்தில் தன் ஜீவனையோ அல்லது தன் பெருமைகளையோ சொத்து சுகங்களையோ அல்லது தனக்கு இருக்கிற யாதொன்றையோ வெறுக்கிறவனோ, நிச்சயமாய் ஜீவனை கூட வெறுக்கிறவனோ அதை அவன் நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை காட்டிலும் தன் பிள்ளைகளை அல்லது தன் தகப்பனை தாயை சிநேகித்தாலும் அது தவறு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அது எப்படி சார் வெறுக்க முடியும் நீ கேட்கிறீங்களா? அதாவது ஒரு வகையான வெறுப்பு அதிலே இருக்க வேண்டும். அதை கடவுள் என்று தனக்கு இருக்கிற வருமானத்தை, தொழிலை அல்லது தனக்கு வர வேண்டிய வரவுகளை, பணத்தை, செல்வத்தை, அதை ஒரு கடவுளை போல தேடி ஓடி 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 ஒரு மனிதன் அலைவது நிச்சயமாய் அது அவனை பாவத்திலும் மரணத்திலும் கொண்டு சேர்க்கும். அது நிச்சயமாய் ஜீவ பாதையிலே, நித்திய ஜீவகாலமாய் வாழுகிற அந்த மகிமையான பாதையிலே கொண்டு சேர்க்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதனால் தான் கர்த்தர் சொன்னார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஜீவனையே இழந்து போவான்னா சொத்தை, சுகத்தை, உலகத்தின் ஆஸ்தியை, அந்தத்தை, பணத்தை, வருமானத்தை சிநேகித்து ஓடு என்று ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் நிச்சயமாய் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே
பிற்பாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் மறுபடியும் பிறக்க வேண்டும், பாவத்திற்கு மரிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாய், உலகத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தவர்களாய், ஓ மைட்டி காட், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய், இவைகள் ஒன்றையும் உங்கள் மீது கண்களை வைத்து அதில் ஒரு வெறியோடு நீங்கள் ஓடிக்கொண்டிராதபடி நீங்கள் நிச்சயமாய் என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்கு மரிக்க வேண்டும், பாவத்திற்கு மரிக்க வேண்டும். இந்த உலகபூர்வமான காரியங்களுக்கு நீங்கள் மரித்து ஆவிக்குரியவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், மறுபடியும் பிறந்தவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் கர்த்தருக்கென்று நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். இந்த உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்வது ஒருவனுக்கும் கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதிகாலையில் நேரப்பட எழும்பி வேலையிலே தரித்தெறிந்து வருத்தத்தின் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா? ஐயா, நீங்கள் இரவும் பகலும் ஓடி ஓடி உழைத்து அதை விருதாவாய் உழைப்பானேன், விருதாவாய் ஓடுவானேன். ஓ, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் அமர்ந்திருந்து அமைதியாயிருந்து பொறுமையோடு காத்திருந்து, ஓ கர்த்தரையே சார்ந்திருந்து, அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தராகி ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை கனம் பண்ணும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, உங்களை பார்க்கிற, அறிந்திருக்கிற, அறியாதிருக்கிற உற்றார் உறவுகள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா வகையிலும் பேறு பெற்றவர்களாய், ஒரு சந்தோஷமும் சமாதானமும் பெற்றவர்களாய், பிதாவினால் சர்வ வல்லமை உள்ள கடவுளினால் கனப்படுத்தப்பட்டவர்களாய், பிதாவின் கனத்தை பெற்றவர்களாய், ஊரிலும் வெளியிலும், ஐயா, நீங்கள் வரும் பொழுதும் போகும் பொழுதும், பட்டணத்திலும் வெளியிலும், எங்கும் எதிலும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து விடுவித்து உயர்த்தி கனப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். நன்றி செலுத்துகிறோம். நீரே ராஜாதி ராஜா சுவாமி. ஆதலினால் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், உம்முடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும்படியாய், நீர் போதிக்கும்படியாய், அதற்கேற்ற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஆமென், ஒரு விசேஷித்த கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மையே பின்பற்றி உமக்கே ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, ஐயா, எந்த வியாபாரத்திலும் சரி, எங்கள் வாழ்க்கைகளில் எல்லாம், எங்கள் ஊழியங்களில் எல்லாம், எங்கள் ஜீவிதத்தில் எல்லாம் உமக்கே ஊழியம் செய்கிறவர்களாய், இந்த உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கே ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை திடப்படுத்த வேண்டுமாய், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிதா கனம் பண்ணுவதைப் போல ஒரு பேறு பெற்ற காரியம் என்ன இருக்கிறது? ஐயா, உம்மாலே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிற, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாலே கனம் பண்ணப்படுகிற பாக்கியத்தை, அந்த அற்புதமான, அதிசயமான, மகா மேன்மையான பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த உலகத்தில் எங்கள் ஜீவனை வெறுக்கிறவர்களாய், இந்த உலகத்தில் ஐயா பெரிதாய் தோன்றுகிற, மனிதர்களால் அதிகமாய் விரும்பப்படுகிற எல்லா காரியங்களையும் வெறுக்கிறவர்களாய், உம்மையே முதலிடத்திலே, உம்முடைய ராஜ்யத்திற்கே முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் அப்பா கோதுமை மணியை போல் நிலத்திலே விழுந்து சாகும்படியாய், நிலத்திலே விழுந்து ஆமென் பாவத்திற்கு மரிக்கும்படியாய், உலகத்திற்கு மரிக்கும்படியாய், உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்படும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி
செலுத்துகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற மகிமையும் மேன்மையுமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய் எங்கே எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே எந்த விதமான துக்கங்களிலும் துயரங்களிலும் போராட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு விடுதலை, அங்கே இருந்து ஒரு வெற்றியும் ஜெயமும் உண்டாகும்படியாய், ஒரு பிதாவின் கனம் உண்டாகும்படியாய், வேலை செய்கிற இடத்திலே ஐயா ஊழியம் செய்கிற சபையிலும் வெளியிலும் ஆமென், தொழில் செய்கிற பகுதிகளிலே ஊழிய காரியமாய் செல்லுகிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஓ பிதாவின் கனம் பெற்ற பிள்ளைகளாய், பரலோக தேவனால் கனப்படுத்தப்படுகிற பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்ந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இவர்கள் குடும்பமாய் எல்லா கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானங்களிலும் இருந்து விடுபட்டு ஐயா எல்லா மந்திரம் சூனியங்கள் மாந்திரிகங்களிலும் இருந்து விடுபட்டு இந்த பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழும்படியாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் இவர்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. இவர்களை பலத்த ஜாதியாய் ஆயிரமாய் பெருக பண்ணும்படியாய் ஆமென். இவர்கள் பெயரை லார்ட் நீங்க சொன்னது போலவே பெருமைப்படுத்தும்படியாய் ஓ ராஜாதி ராஜாவால் சர்வ வல்லமை உள்ள தேவனால் கனம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கனப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் என்ற மகிமையான இடத்திற்கு இவர்களை நீர் எடுத்துச் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையின் கரம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். இந்த நல்ல செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே பிதாவினால் கனம் பண்ணப்படுகிற பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளிலே கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் கடினம் போன்றும் கனத்த உபதேசம் கடின உபதேசம் போன்றும் இருக்கும். ஆனால் அதற்குள் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் மகிமையையும் நீங்கள் கண்டீர்களே ஆனால், நீங்கள் அனுபவித்து பழகினீர்களே ஆனால் நீங்கள் பெயர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானத்தையும் தரும். பிதாவால் கனம் பண்ணப்படுகிற ராஜாதி ராஜாவால் கனம் பண்ணப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.